ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படின்றது எப்போ நிகழும் அப்படின்னா, கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான். அதனால தான் கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்திங்கன்னா கால இடைவெளியானது எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதே போல் மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மாற்றங்களை ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு. ஸோ வக்ர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய மனக்குழப்பத்தையும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் போக்கி கொடுப்பார். அது மட்டும் கிடையாது. தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்போ நேரடியாக சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நேரடியாக குரு பகவான் பயணிக்கிறதுனால உத்தியோகம் மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. பொதுவாக கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருசாக எந்த ஒரு தப்புமே இப்போ நடக்காது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. கன்னிராசி நேயர்களுடைய பணம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாயிடுச்சு. அந்த பணத்தினுடைய தேவை, பணத்தினுடைய அருமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இருந்தாலுமே கூட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அப்பப்போ திடீர்னு ஏதாவது செலவுகள் வந்துடுறதுனால திடீர் நெருக்கடிகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில மாதமாகவே பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்த ஒரு கிரகம் தற்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வாரி வழங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கிரகத்தினுடைய நிலை இப்போ மாறி மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி உச்சமாக இருந்த அந்த கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால பண வரவில் திடீர் முடக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் கூட உங்களுக்கு வந்துட்டு போகும். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த பணம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துக்கு உங்கள் கைக்கு வராமல் கூட போயிடுங்க. ஸோ இது மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சொல்லப்போனால் திடீர்னு உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடும். வீட்டு ரீதியாகவே வந்துடும். குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி அடிக்கடி எதிர்பாராத செலவுகளானது வந்துட்டுருக்கும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நிதி நெருக்கடியை பார்த்து தான் ஆகணும். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சேமிங்க. வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சேமிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி திடீர் செலவுகள், எதிர்பாராத மாற்றங்கள் இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா புதுசாக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஆபத்துகளும் சரி, திடீர் செலவுகளும் சரி இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போவும் சரி இல்லை எதிர்காலத்துக்கும் சரி ரொம்பவே நல்லது. ஸோ இது வரைக்கும் சேமிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க யாரும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இனிமேலாவது சேமிக்க பழகுங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கண்டக சனியாக செயல்படுறாரு. இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும். அதாவது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வேலையும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஸோ பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக நிறைய மாற்றங்கள் செய்யணும், இல்லைனா அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த டைமில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே என்ன வேலை செய்துட்ருக்கீங்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்க.
இப்போது அதை போய் விட்டுட்டு வேறு செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஐடியாவை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அதை மாற்றுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து கிடைக்காம கூட போகலாம். அதனால் ஏதாவது ஒரு வேலையை முதல்ல தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை விட்டுக்கோங்க. வேற்றுமொழி பேசக்கூடியவங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சூரியன் பகவான் 8வது வீட்டில் மறைந்து இருக்கிறாரு. ஸோ சூரியன் 8ல் மறைந்திருந்தால் கூட உங்களுக்கு உச்சமாக தான் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, வெளிநாட்டில் இருந்து பணிபுரியக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஒரு யோகமான அமைப்புகள் தான் உங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். நிறைய தடை இருக்கும், தாமதம் இருக்கும். ஆனால் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் கூட ஏற்படலாம். தொழில் ரீதியாக சாதாரணமாக தாங்க இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். லாபங்கள் அப்படின்றது நீங்கள் நினைத்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்படின்றதுனால எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் ஏமாற்றங்களானது ஏற்படும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. வரதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்ட பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அது தாமதமாக தான் கிடைக்கும். உடனே நீங்கள் நினச்ச உடனெல்லாம் எதுவும் நடந்துடாது. கிரகநிலைகள் வந்து அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்றதையே நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க கவனமாக ஒரு சில விஷயங்களில் இருக்கணும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தான் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும். கண்டிப்பாக நம்மளால் முழுசாக தடுக்க முடியலனா கூட ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கலாம். அதுக்காகவாது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க எதிர்காலத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கன்னிராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களானது இருக்குது, திடீர் ஆதாயங்களானது இருக்குது தான். ஆனால் பண வரவில் மட்டும்தாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பணம் பத்தாது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செலவு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக போகும். நீங்கள் ஒரு செலவு வந்து இப்போ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது அதுக்கு மேலே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ திட்டமிட்டு உங்களால் செலவே பண்ண முடியாது. இவ்வளோ தான் எப்படி அப்படின்னு எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது. ஒரு வேளை நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படிங்கும் போது நிறைய பிரச்சனைகளை தான் பார்ப்பீங்க. புதிய திட்டங்களாக இருக்கட்டும், புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் புதுசாக எதையும் செய்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதே போல் குடும்பத்தார்கிட்ட, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி கிட்ட கன்னிராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களை நீங்கள் அனுசரித்து தான் போகணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வளைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லறம் வந்து சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லறத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க, வீணாக வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கோங்களேன். சனி பகவானுடைய சேர்க்கை வேறு உங்களுக்கு நல்லா இல்லை. சனியும் சரி செவ்வாயும் சரி ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது உறவுகளால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும், நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக உங்களை பாதிப்படைய செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் எளிமையாக வழிபாடுகள் வந்து செய்யுங்க, பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்தந்த நேரங்களில் அந்த கிரகமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இல்லறம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குடும்பம் மற்றும் வீடு இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுட வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். கிட்டத்தட்ட கன்னிராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் பொழுது தினம் தினம் நமக்கு திருநாள் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பற்றி தான் ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நாமளும் பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.
கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான எள் சாதத்தை வந்து நீங்கள் காக்கைக்கு வைக்கிறது, அன்னதானம் செய்கிறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளானது உங்களை வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ நம்ம செய்த தானமும் தர்மமும் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதாவது தானங்கள் தான் உங்களை வந்து கை கொடுக்க போகுது. அதனால் மறக்காமல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.